இங்க இந்த சின்ன பொண்ணு ஷாப்பிங் போன இடத்துல ஒரு அம்மாவும் பொண்ணு கையை பிடிச்சிட்டு போறத பாக்குறா. அதை பார்த்ததுமே அவளுக்கும் அவங்க அம்மாவோட கையை பிடிக்கணும்னு ஆசை வருது. இருந்தாலுமே எங்க அவங்க அம்மா கையை பிடிச்சா கையை தட்டி விட்டுடுவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே கையை பிடிக்கிறா. ஆனா அதுக்கு நேர்மாறா அவங்க அம்மா இந்த பொண்ணு அவங்களோட கையை பிடிச்சதுமே இது வரைக்கும் அவங்க உணராத ஒரு சந்தோஷத்தை உணர்றாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாமேன்னு ஆர்ஃபனேஜுக்கு போறாங்க. போன இடத்துல இவங்க அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து சாக்லேட்டை கொடுத்து சமாதானம் பண்றா. அவளை பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு பிறந்த உடனே யாரோ ஒருத்தங்க ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால பிறந்ததுல இருந்தே இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்ந்திருக்கா. இதை கேட்டதுமே இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்திருக்க இடம் புதுசா இருக்கவும் அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்களும் அவளுக்கான ஸ்பேஸ கொடுத்து அவளாவே வரட்டும்னு விட்டுறாங்க. ஒரு நாள் ரோட்ல யாருமே இல்லாத ஒரு நாயை ஒண்ணு பாக்குறா. அதை பார்த்ததுமே அந்த நாய் அவ லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறா. உடனே அந்த நாய் இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேக்குறா. இவங்களுமே அவ கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுவே அவங்க மேல அவளுக்கு ஒரு மரியாதை ஒண்ணு வர ஆரம்பிக்குது. இப்ப இவ கைய பிடிச்சதுமே அம்மாவும் பொண்ணு பாசமா இப்ப ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.